all new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். விமானப்படையின் வீர சாகசங்கள் இன்னும் சில நிமிடங்களில் தொடர இருக்கிறது. 11 மணிக்கு விமானப்படையினுடைய சாகசம் சென்னை மெரினாவில் தொடங்க இருக்கிறது. மெரினாவில் நாம் காணக்கூடிய காட்சிகள் கடலெல்லாம் தற்போது கப்பல் படையினுடைய அதாவது கடற்படையினுடைய ரோந்து பாதுகாப்போடு இருக்கிறது. கடற்கரை மக்களால் நிரம்பி வழிகிறது. வானத்தில் விமானங்கள் இந்த நொடியில் 5 இடங்கள்லேருந்து இங்கே சென்னையை நோக்கி வர இருக்கிறது. சென்னையில் தானே இந்த நிகழ்வு நீங்கள் கேட்கலாம். ஆனால் 5 இடங்கள்லேருந்து இந்த விமானங்கள் வர இருக்கிறது. நான் திரு ரங்கநாதன் சார் 5 இடங்கள்லேருந்து இதற்கான விமானங்கள் வருது அப்படின்னாங்க. ஸோ ஒரே இடத்துலேருந்து ஒரே ஏர்பேஸ்லேருந்து வர முடியாது அப்படின்னு. எந்தெந்த விமானங்கள் எங்கேருந்து வருது, அதுக்கான காரணம் என்ன? இப்போது விமானங்கள் நம்ம தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்லேருந்து வருது, சூலூர்லேருந்து வருது, பெங்களூர்லேருந்து வருது. இப்போ இவங்கெல்லாம் இந்த குறிப்பிட்ட இடத்துலேருந்து வரதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஏர்கிராஃப்ட்டுக்கு அந்த லேண்டிங் ஸ்ட்ரிப்போட அளவு அதிகமாக தேவைப்படும், சிலது குறைச்சலாக தேவைப்படும். அதே மாதிரி சில பேஸில் அதே ஏர்கிராஃப்ட் அங்கேயே தான் இருக்குது. ஸோ இப்போ அதை நம்ம அங்கேருந்து மொபிலைஸ் பண்ணுறதும் ஈஸி. இப்போ நீங்கள் C-130 பார்த்தீங்கன்னா அது பெங்களூர்லேருந்து வரப்போகுது. ஏன்னா இப்போ அவங்க பெங்களூர்லேருந்து வரவங்க அந்த 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 அதுக்கான தேவையான ரன்வே அங்கே தான் இருக்குது, நம்ம லேண்ட் பண்ணி டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு. அது ஒரு காரணம். அது கூட இதை எடுத்துகிட்டு வர இப்போ அவங்க கருடை ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஹைட்லேருந்து ஃப்ளை பண்ணி அவங்கள ட்ராப் பண்ணும். அப்போது அந்த ஹைட்லேருந்து வரணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸும் தேவை. அதனால தான் 5 இடங்கள்லேருந்து இந்த விமானங்கள் தனித்தனியாக வருகின்றன. ஆனால் நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னா கோப்பு காட்சியாக அந்த அளவுக்கு சிங்க்ரனைஸ்டாக சேர்ந்து எல்லாரும் பல இடங்கள்லேருந்து கிளம்பினாலும் கரெக்டாக ஆர்கனைஸ்டாக அந்த டைமில் கரெக்டாக வந்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு சிங்கர்னியோட அவங்க அந்த ப்ரொஃபஷனலிசமாக அப்படி வேலை செய்வாங்க. ஓகே, நெடுமான் சார், பல இடங்கள்லேருந்து வந்தாலும் அந்த ப்ரோக்ராம் எப்படி ஒரே இடத்துல இந்த டைமில் ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒரு செகண்ட் தான். ஒரு விமானம் இன்னொரு விமானம் கிராஸ் ஆகிறப்போ ஒரு செகண்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது எப்படி மேட்ச் பண்ணுறாங்க? இதுக்கான ட்ரைனிங் எப்படி சார்? ஆக்சுவலாக ஃபுல் இயர் இந்த ட்ரைனிங் போயிட்டே இருக்கும். இந்த டீம் தனி டீம்ங்க. ஓகே, ஏரோபேட்டிக்ஸ் டீம் தனி டீம். எக்ஸ்பர்ட் பைலட்ஸில் மாஸ்டர் கிரீன் பைலட்ஸ் தான் அதில் இருப்பாங்க மெயின்லி. ஏன்னா ரொம்ப மைனர் டிஸ்டன்ஸ் வில் பி மெயின்டைன்டு. அந்த அக்யூரஸிக்கு தே ஹவ் டு பிளான் இட் பிஃபோர் ஃப்ளையிங். அதே மாதிரி அந்த ப்ராக்டிஸ் all year it will go on. Okay. So this is a separate team. Aerobatics team is separate team everywhere. And in every squadron there will be 1 or 2 pilots, expert pilots. Okay. Master green pilots will be there. They will only take up all are not allowed to go for aerobatics. All the pilots are not at all allowed. Okay. There are only few pilots who can take up that aerobatics. பட் நான் என்ன கேட்குறேன், இப்போ விமானப்படை ஒரு பாதுகாப்பு சார்ந்த ஒரு இதில் போகுது, ஒரு வார்க்கே போகுதுன்னா அதுக்கு வேற, பட் ஏரோபிக்ஸுக்கு வேற அப்படின்ற மாதிரி பார்க்கணுமா? எப்படி சொல்றீங்க? இல்லை, விமானப்படை இப்போ ஒரு வார்க்கு போகிறப்ப இவங்களோட ரோல் என்ன? ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் சொல்றீங்களா? இவங்க இப்போ இந்த விமானங்களை இயக்கக்கூடிய பைலட்ஸ் இது ஒவ்வொரு எல்லா பைலட்ஸுமே they will involve in war time. ஓகே, all will be in front line. ஓகே, ஆபரேஷன் பேசிஸ்க்கு போயிடுவாங்க. பட் இந்த சாகசங்களுக்கு சிலர் மட்டும் தான் தேர்வு பண்ணுவாங்க. என்ன கிரேட்ல சார், என்ன மாதிரியான கிரைட்டீரியா அது? அது ரேட்டிங் இருக்கு பைலட்ஸுக்கு, ஒயிட், கிரீன் அண்ட் மாஸ்டர் கிரீன். ஸோ எல்லா பைலட்ஸுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக மினிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் லெஃப்டினன்ட் அண்ட் அபவ் ஒன்லி அண்ட் அப் டு குரூப் கேப்டன் தே வில் கோ ஃபார் ஏரோபேட்டிக்ஸ். தே ஆர் ஒன்லி பர்மிட்டட். அண்ட் அவங்க பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணியே தே வில் பி சர்டிஃபைட் ஃபார் தட். அண்ட் மெயின்லி த ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்டர் ஸ்கூல் இஸ் தேர் இன் தாம்பரம். ஓகே. ஸோ அதில் ட்ரெயின்ட் ஆகிட்டு வரவங்க தான் மெயினாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நான் திரு கருணாநிதி சார் அவர்கள்ட்ட இந்த விமான ஓட்டுறதுல இப்போ நிறைய இது இருக்குது. இப்போ நம்ம நார்மலான வீரர்கள் இறங்கி வரதை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஃபைட்டர் ஜெட்ஸ் வர்றதையும் பார்க்குறோம். ஸோ இவங்களை எப்படி கம்பைன் பண்ணுவாங்க? ஏன்னா இப்போ விமானத்தில் வர்றவங்க எல்லாமே விமானப்படையை சேர்ந்தவங்களா, இல்லை இப்போ அங்கேருந்து இறங்கி வரக்கூடியவங்க? ஏன்னா ஒரு இராணுவ வீரர்களை இந்த விமானப்படை விமானங்கள் கொண்டு வரும். ஸோ இந்த மல்டிபிள் ரோல்ஸ் எப்படி அது ப்ளே பண்ணும்? விமானப்படை சாகசங்கள் செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, இது ஆபத்து காலங்களில், அதாவது ஒரு பேரிடர் நடக்கிறது என்றால் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு மீட்பு பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும். அந்த மீட்பு பணிக்கு தேவையான மற்ற உபகரணங்களை எடுத்து செல்லும். அப்போது சப்போஸ் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில்
சோல்ஜர்ஸை நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா ஆர்மி சோல்ஜர்ஸையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் வகையான ஏர்க்ராஃப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். போர் விமானங்களுடைய ரோலே தனி, அது வந்து சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் வராது. ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் போக முடியாத, அதாவது சரக்கு விமானங்கள் போக முடியாத இடங்களுக்கு உள்ளே சென்று உதவிகரமான, இப்போ வயநாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளம் வந்தது, வெள்ள சூழலுக்கு உள்ளே போகிறதுக்கு ஹெலிகாப்டர் தான் உதவிச்சுது. 2015 வெள்ளத்தை பார்த்துருப்பீங்க, சென்னையில் தாம்பரத்தில் ஒரு வீட்டு மொட்டை மாடியில் வாட்டர் டேங்குக்கு மேலே ஒரு கர்ப்பிணி பெண்ணை நம்ம ரெஸ்கியூ பண்ணதை பார்த்துருப்பீங்க, அது ஹெலிகாப்டர் தான் பண்ணிச்சுது. ஸோ ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்த மாதிரி ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுறதா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறதா அப்படின்றது பீஸ் அமைதி காலங்களில். போர் வரும் காலங்களில் அது டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஹெலிகாப்டர் வந்து இன்னும் சொல்ல போனால் எதிரியோடைய லொக்கேஷனுக்கு ரொம்ப க்ளோஸாக போண்டு இருக்குன்றத ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்து போவாங்க. அது தனி ரோல். அது All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.